அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். ஜூன் 1, 2025 ஞாயிற்றுக்கிழமை மதிய வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நாம் கடந்த அறிக்கையில் கொடுத்துருக்க மாதிரி, அதாவது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வீரியம் குறைந்து காணப்படும். 29, 30 தேதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கு போன்ற புறநகர் பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்றத நமக்கு அறிக்கையில் கொடுத்துருந்தோம். இன்னும் பிற இடங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு அதற்கான ஒரு உள்பகுதிகளில் உட்புற தமிழகத்தில், மத்திய தமிழகத்தில் குறிப்பாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அங்கே ஏற்படலை. ஸோ இதெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றின் அமைப்பு மற்றும் வெவ்வேறு இடங்களில் காற்று குவிதலானது மாறி அமையப்பெற்ற ஒரு காரணத்தால் டெல்டா பகுதிகளில் சில பகுதிகளிலையும் சென்னையின் சில இடங்கள்லையும் கொடுத்தது. அதாவது நேற்று முன்தினம் சொல்கிறேன், நேற்றைக்கு என்னால் அறிக்கை கொடுக்க இயலவில்லை. ஆனால் நம்ம கொடுத்துருக்க அறிக்கையில், கடந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம், தென்மேற்கு பருவமழையின் வீரியம் குறைந்து காணப்படும். வர காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்பட்டு அடுத்தடுத்த நாட்களில் வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே தமிழகத்தில் பரப்பளவில் சற்று அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை. இதுதான் நம்ம அறிக்கையில் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு, அதாவது நேற்று எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு, மிதமானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி. குறிப்பாக தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில், தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு கனமழையாக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு பகுதிகளில் 16 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, ஊத்து 12 மில்லிமீட்டர், மணிமுக்தாறு 9.4, காக்காட்சி 7, இன்னும் சில இடங்களில் இந்த மாஞ்சோலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு அங்கே பதிவாகியுள்ளது, அதிகபட்ச மழைப்பொழிவாக. விருதுநகர் மாவட்டத்தின் பேரையூர் அணைக்கட்டு 1.2 ஒரு மிக லேசான மழைப்பொழிவேக. அடுத்து தென்காசி மாவட்டத்தின் குண்டார் அணைக்கட்டு, ராமாநதி அணை செக்ஷன், அடுத்து கடானா டேம் செக்ஷன், சிவகிரி, கருப்பாநதி அணைக்கட்டு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவு. நீலகிரியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு லேசான மழைப்பொழிவு. அடுத்து கன்னியாகுமரியின் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் ஒரு மிதமான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சின்னக்கல்லாறு 8 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, சோலையாறு 6, சின்கோனா 5. இப்போது சென்னையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசாக ஒரு இரு இடங்களில் மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான லேசான தூறல் துளி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை இப்போ இதுவே நமக்கு தெரிகிறது. அதாவது என்னென்னா, தென்மேற்கு பருவமழைக்கா இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த ஒரு மழை, அதாவது 259 மில்லிமீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டருக்கும் மேலாக கொடுத்தது. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாட்களுக்கு ஒரு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை என்ற சூழ்நிலை இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். இப்போது அதனுடைய தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். இது எதன் காரணமாகன்றது ஆல்ரெடி நம்ம அந்த வங்கக்கடலில் இருந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா கரையேறி அந்த காற்றின் ஈர்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சற்று விடுபட்டுள்ளதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எத்தனை நாளைக்கு நீடிக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இனி வரும் அதாவது இந்த ஒரு வார காலகட்டங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் 8-9 தேதி வரைக்குமே இப்படி இருக்க சூழ்நிலை. அடுத்து இந்த 2வது வார பகுதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும். 9-10 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா, இப்போ முன்ன எப்படி நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக கொடுத்ததோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் தமிழக, கர்நாடக பகுதிகளுக்கு கனமழையை வாரி வழங்கப் போகிறது அப்படின்றத சொல்லணும். இது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழையான தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வட மாவட்டங்களில், வட கடலோரங்களுக்கு, சென்னையில் பகுதிகளில் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை தென்படுகிறது. அடுத்து அந்த முதல் வார பகுதிகளில் ஒரு 6, 7, 8 தேதிகளில் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது பரவலான மாவட்டங்களில் கொஞ்சம் ஒரு ஆங்காங்கே ஒதுக்கி லேசாக ஒரு மிதமானதாக ஆங்காங்கே ஒரு காற்றுடன் கூடிய கனமழையும் இடியுடன் கூடிய மழையும் இருக்கக்கூடும். இந்த ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து 2வது வார பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கும் பொழுது நமக்கு எப்படி ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக ஒரு மந்தமான ஒரு வானிலை சூழல், ஒரு தூறல் துளிகள், ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்துடன் கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு கனமழை கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு லேசான மழையாக அப்படின்ற மாதிரி பதிவானது. ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒதுக்கி அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதமான சூழ்நிலையாக இருக்கும். அது 2வது வார பகுதிகளில். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது இந்த வெப்பமானது கொஞ்சம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் சற்று குறைவாக உள்ள காரணத்தால் அக்னி நட்சத்திர அந்த தேதிகள்லாம் முடிவடைந்து விட்டது. இருந்தாலும் நமக்கு அந்த வெப்பமான தாக்கம் சூரியனோட குத்துக்கதிரானது வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த தாக்கமானது நமக்கு இருக்க தான் செய்யும்.
ஸோ அந்த வெயிலோட தாக்கம் தான் இப்போ தற்பொழுது வந்து நமக்கு அனல் காற்றாக அங்கங்கே அப்படின்ற மாதிரி வீசக்கூடிய ஒரு தருணம். நேற்றைக்கும் வந்து பெரிதளவு மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மாவட்டங்களில் இல்லை, வறண்ட வானிலையாக நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் ஒரு லேசான மழையாக அப்படின்ற மாதிரி பதிவாகியது. இதே மாதிரி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இனி வரும் காலகட்டங்களில் எந்த மாதிரியான வானிலை அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கலாம். இப்போ நம்ம சொல்லியாச்சு, அதாவது வடகடலோரங்கள் வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு ஒரு தெற்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் சென்னைக்கு ஒரு மழை வாய்ப்பு என்பது 2, 3, 4 தேதிகளில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.